எல்லா ஆண்களும் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஆக்சுவலி நான் ஒரு காமனா சொல்லணும்னா, ஒரு பொண்ணோ யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேஷன் போக பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட். ஐயோ சம்மன் வந்துருச்சு, ஏதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஸ்டேஷன் போங்க. ஒரு 34 வயசு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ற ஒரு பர்சன் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாரு, எவ்வளோ சொசைட்டி எக்ஸ்போஸ்டா இருப்பாரு. அவரே இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னும் போது இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கும் இதாங்க நடக்குது. அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வாட்டி அலைஞ்சிருக்காரு. அதாவது பெங்களூர் டு உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு 40 வாட்டி அலைஞ்சிருக்காரு. அதையும் அவர் வந்து எனக்கு வந்து இவங்க கொடுக்குற டார்ச்சர்லேருந்து எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு இவர் சொல்லும் போது ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் ஏன் சாவாமல் இருக்க, செத்து தொலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு ப்ரோவோக்கிங் பாயிண்ட்ல ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன், ஒய்ஃபோட அங்கிள் இவங்க 4 பேர் மேலேயும் இந்த செக்ஷன்ஸ் கீழே ப்ரிலிமினரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் இறந்த உடனே எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னை போல் இனிமேல் எந்த ஆணும் பாதிக்கப்படக்கூடாது. அதை விட ஒரு மெயின் கன்சர்னா ஆண்களுக்கான லா எனாக்ட் பண்ணணும். ஒரு பெண் வந்துட்டு 7 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2024 எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஐ ஹேவ் டு ரெஜிஸ்டர் திஸ் இயர் நவ். லைஃப் பிரச்சனையாகி வேறு லைஃப்குள்ளே போகிறதும் இருக்குது. பட் வேறு ஒரு லைஃப் மேலே அட்ராக்ட் ஆகி இந்த லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற டிவோர்ஸும் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. விமென் தயவு செஞ்சு இருக்க லாஸை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால நிஜமாக பாதிக்கப்படுறவங்களும் வெளியே தெரியாமல் போயிடுறாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய பெங்களூர் ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் அவருடைய வழக்கு. இந்த வழக்கு குறித்து நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருந்தாலும் ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய பார்வை வித்தியாசமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம். கண்டிப்பா. இப்போ இவ்வளவு நாட்கள் வந்து ஆண்கள் குரல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஆண்களுக்கு லா கிடையாது, ஈவன் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. யாரும் வெளியே வரல. ஆக்சுவலி வெளியே வந்தவங்களையும் நம்ம எப்படி ஆயிடுச்சு இதுன்னு நிறைய பேசியிருக்கேன் நான் அதை பத்தி. வெளியே வந்தவங்களும் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆண் ஏன் வெளில வந்தா உனக்கு அசிங்கம், ஒரு பெண்ணால் நீ பாதிக்கப்பட்டன்னு தெரிஞ்சா அசிங்கம். அதான் நம்ம சொசைட்டி சொல்லுவாங்கல்ல, பெண்கள் அழலாம் ஆண்கள் அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கொண்டு வந்துட்டாங்க. பட் இது டு த பீக் பாயிண்ட். எப்படின்னா இதுவும் ஒரு கேஸாக இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா நாங்களே நீ கோர்ட்டில் டே டு டே லைஃப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் நிறைய ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இப்போ டவுரி ஹராஸ்மெண்ட்டோ இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸோ போட்டால் இமீடியட்டாக கேஸ் எடுத்துருவாங்க, இமீடியட்டாக ஸ்டேஷனில் அது எஃப்ஐஆர் ஆகிடும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லைக் 2000 ஒரு பீரியட்ஸில் 10-15 பீரியட்ஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த மாதிரி கேஸ் போட்டால் இமீடியட்டாக எடுக்காதீங்க. ஓகே, அதான் நமக்கு க்ரூயாலிட்டி கிரவுண்டு 498 ஆகட்டும் இதெல்லாம் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட வேண்டாம். பட் எஸ், அது வந்து கிரிமினல் ஆக்ஷன் தான். பட் நல்லா விசாரிச்சு எஃப்ஐஆர் போடுங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு பெண், ஒரு விமன், அதாவது மேரிட் விமன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஆகும்னா இமீடியட்டாக எஃப்ஐஆர் தான். இப்போ அப்படி கிடையாது. கன்சர்ன் பர்சன் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்து விசாரிச்சு ஓகே இவங்க கொடுக்குற எவிடன்ஸ் சரியா இருக்கும் பட்சத்தில், ஹஸ்பண்ட் ஒழுங்காக வந்துட்டு விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணாத பட்சத்தில் மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதை மீறி யாராவது விமன் ஃபேக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் 2 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்றது தான் இங்கே விஷயம். ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த உமனுக்கும் 2 வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்கு. 3 to 7 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. எப்போ அது கொடுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ஃபேக் எவிடன்சஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் 3 to 7 வருஷம் வரைக்கும் தண்டனைகள் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இனிமேல் ஆண்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது பெண் உடனே போய் ஸ்டேஷன்ல, எல்லா ஆண்களும் பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஆக்சுவலி நான் ஒரு காமனா சொல்லணும்னா, ஒரு பொண்ணோ யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஸ்டேஷன் போக பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட். ஐயோ சம்மன் வந்துருச்சு, ஏதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஸ்டேஷன் போங்க. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா என்கொயரி அட்டன் பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இனிமேல் உடனே ஏபி எங்கே போகலாம், ஆன்டிசிபேட்டரி பெயில் எங்கே போகலாம் அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே என்ன வந்திருக்குன்னு. அதையும் மீறி அது ஃபேக்காக கொடுத்துருக்கும் பட்சத்தில் ஆன்டிசிபேட்டரி பெயில் போங்க. உங்களுக்கான ஏபியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்கொயரிக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. எதுவுமே தெரியாமல் பயப்படாதீங்க. உங்கள் ரைட்ஸை நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க. இங்கே ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பட் அவரோட குரல் வந்து எங்கேயும் கேட்காத பட்சத்தில் தான் அவர் வந்து லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இங்கே வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஆக்சுவலி ஏன்னா அது ஒரு ஈஸி கிடையாதுல்ல லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ போல்டாக ஒரு 34 வயசு ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பாரு, எவ்வளோ சொசைட்டி எக்ஸ்போஸ்டாக இருப்பார். அவரே இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னும் போது இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கும் இதாங்க நடக்குது. எல்லா ஆண்களோட வாய்ஸ் இப்போ பிஹைண்ட்ல கேட்குது, எனக்கும் இதான் நடக்குது. தயவு செஞ்சு வெளில வாங்க நடக்குதுன்ற. அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத தாண்டி அந்த தற்கொலை எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு அப்படின்றத இங்க பேசப்படலாம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து உங்களுக்கு நியூஸ் ஆகல அப்படின்னா இதுவும் 10th-11th கேஸ் தான். அவர் இந்த மீடியா
கொடுக்கல. அதாவது மீடியா மீன்ஸ் லைக் அவரே ஒரு 80 நிமிஷம் வீடியோ, 24 பக்க அறிக்கை, ஓகே, இதெல்லாம் எதுவும் அது 24 பக்கத்துல வந்து குழந்தைக்காகவும் நிறைய எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவர் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இதுவும் வெளியே தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா மீடியாவோட பவர் அதுதான். ஆக்சுவலி ஒரு விஷயத்த வந்து வெளியே தெரிய வச்சு ஒரு நியாயம் கிடைக்க வைக்கிறதோ, அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். மீடியாஸ் ஹேவிங் லைக் வாட் 200% இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, இப்போ ஒரு கேஸ் நடக்குதுனாலும் மீடியாவே புஷ் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கொண்டு வந்துருவாங்க. அதை இன்னும் ஜுடிஷியல் சிஸ்டமே இந்த மாதிரி சிவியரா நடக்கும் போது வந்துட்டு கண்டிப்பா அவங்களுக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது ரொம்ப சிவியரா போகும். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்கு. இந்த கேஸ் பார்த்தோம்னா திரும்ப அதுதான் எப்படி சொல்றது, ஒரு விமனால பாதிக்கப்பட்ட ஒரு ஆணுன்னு சொல்லலாம். அதுவும் மேரிட்டல் லைஃப்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 35 வயசு உடைய ஒரு அதுல் சுபாஷ் அப்படிங்கிறவர் வந்து பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. விமன் வந்து ஷீஸ் ஃப்ரம் லைக் நார்த் இந்தியா, உத்தரப்பிரதேஷ் அப்படி அவங்க இருக்கிறதுனால இது வந்து பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஓகே மேரிட்டல் லைஃப்ல இருக்க ஒரு டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டோம். மேரிட்டல் லைஃப்ல இருக்க ஒரு சின்ன டிஸ்பியூட் தானங்க. என்ன மிஞ்சி போயிருந்தா ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எதுக்குங்க இவர் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஜிஸ்டாக சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒய்ஃப் வந்து இவர் மேலே அவர் கொடுத்த அந்த ஒரு இதில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கிளாரிட்டி வேணும் அப்படின்னா எல்லா மீடியாஸ்லையும் யூடியூப்ஸில் இருக்குது. தயவு செஞ்சு அவரோட 80 minutes வீடியோ போய் பாருங்க. அவர் என்னென்ன பேசியிருக்காரு, எவ்வளோ உருக்கமாக பேசியிருக்காரு, எப்படியெல்லாம் எங்கெங்க தப்பு நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த அனியன் மூவி மாதிரி தான் இங்கெல்லாம் தப்பு இருக்குன்ற மாதிரி, எஸ்பெஷலி லா சிஸ்டம்ல என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னும் போது இப்போ எல்லாரும் யோசிக்கலாம், என்னோட அட்வொகேட்டா இருந்துட்டு அவங்களே வந்து உட்காந்து விட்டு கொடுத்து பேசுறாங்களே அப்படின்னும் போது, விட்டு கொடுத்து பேசுறதோ விட்டு கொடுக்காம பேசுறதோ எனக்கு கிடையாது. என்ன தப்பு இருக்குன்றத சொல்றோம். தப்பை திருத்திக்கணும்ல. ஈவன் ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயும் லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா விமனை சேஃப்கார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 40+ லாஸ் இருக்கு. மென்னுக்கு இருக்கான்னு கேட்டா அவ்வளோ இல்லை. ஆனா இருக்க லாவை எவ்வளவு பேர் யூஸ் பண்றோம்? வெளியே திருப்பி எவ்வளவு பேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆனால பெண்ணுக்கு நடக்குது, அதே பெண்ணால ஆணுக்கு நடந்தா கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க முடியும்னு எவ்வளவு பேருக்கு தெரியும்? இல்ல எவ்வளவு பேர் வெளில போறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனா என்ன ஆயிடும்? பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றதே பெண்களுக்கானது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. இன்னும் ஆண்களுக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பெண்களுக்கு தான்ப்பா பண்ணுவாங்க, ஏன்னா சிம்பத்தி பெண்களுக்கு தான், 2 சொட்டு கண்ணீர் விட்டா பெண்களுக்கு தான். இங்க அதெல்லாம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவிடன்ஸ் தான் மேட்டரிங்க. லா பொறுத்த வரைக்கும் அது பேப்பர் ஆகட்டும், ஆடியோ ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எவிடன்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஏன்னா ஒரு கேஸ் வந்து நீங்க பேசுறத வச்சு ஜட்மெண்ட் கொடுக்க போறது இல்லை யாருமே. அதுவும் கேட்கப்படும். ஆக்சுவலி ஒரு கேஸோட ப்ராசஸ் என்னன்னா, லைக் நீங்க என்னன்றத ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் தான் ஃபைல் பண்ணுவீங்க. ஃபைல் பண்ணி அது கூட என்னென்ன உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு அட்டாச் பண்ணுவீங்க. அந்த எவிடன்ஸை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து தான் ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஆர்குமெண்ட்ஸ்ல நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு பார்ட் தான். அதுக்கப்புறம் விட்னஸ் வருவாங்க. நம்ம எவிடன்ஸ்ல வந்து பிரைமரி, செகண்டரி, சர்கம்ஸ்டான்ஷியல் விட்னஸ் நிறைய சொல்லுவோம். ஸோ விட்னஸ்ல எதை குறிக்குதுன்னா அகைன் எவிடன்ஸ் தான் குறிக்குது. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் யாராவது பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளில வாங்க. சொசைட்டி என்ன நடக்கும், நான் ஏன் வெளில வரணும், பெண் தான் வெளில வரணும் சொல்லுவாங்களா, ஆண் வெளில போய் சொன்னா அசிங்கம். ஆக்சுவலி எங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. மேடம் நான் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, சில இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரையும் தப்பு சொல்லல, சில போலீஸ் அஃபிஷியல்ஸ் AWPS ஆலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அசிங்கமா இல்லை 2 அடி விட்டு நீ அடிக்கிறத விட்டு நீ எதுக்கு ஸ்டேஷன் வந்து நிற்கிறேன்னு கேட்டிருக்காங்கன்னு பர்சனலாக என் கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வெளியே எங்கேருந்தோ எடுத்து பேசல, நானும் பர்சனலாக அனுபவிச்ச விஷயத்த நான் சொல்றேன். ஓகே, அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா, அஸ் அன் அட்வொகேட் நம்ம தான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கேஸ்ல நான் ஏன் சொல்றேன்னா, இவருக்கு ப்ராப்பரான லீகல் அட்வைஸ் கிடைச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ப்ராப்பரான லீகல் அட்வைஸ் கிடைச்சிருந்தா இவர் கேஸை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம், இவர் உயிரும் போயிருக்காதீங்க. இது ஏன் நான் சொல்றேன்றதை நான் இப்போ வர ஒரு இதுல வந்து நான் உங்களுக்கு ரிலேட் பண்றேன். இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னு இப்போ எல்லாரும் கேட்கலாம், என்னங்க அட்வொகேட்டையே தப்பு சொல்றீங்களான்னு. தப்பு இருக்கும் பட்சத்தில் தப்புனா தப்பு தான், அதுதான் நான் சொல்றேன். இவருக்கு மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, கேஸோட போற போக்குல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற இதுல ப்ராப்பரான லீகல் அட்வைஸ் கிடைத்திருந்தால் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது. முதல் விஷயம். ரெண்டாவது வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓப்பன் அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணது. ஏன்னா ஒரு கேஸ்ல நாங்க சொல்லுவோம், லைக் கேஸ் 70% ஒரு உங்ககிட்ட இருந்தாலும் 30% to 50% வந்து மெயினா இட் டிபெண்ட்ஸ் இன் சூசிங் தி ரைட் அட்வொகேட். ஆக்சுவலி ஓகே, ஒரு கரெக்டான அட்வொகேட்டை சூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்டா இருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேளுங்க, உங்களோட ரைட்ஸை கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அது மாதிரி. அட் த சேம் டைம் ஈவன் அட்வொகேட் ஷுட் ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். மேபி இந்த கேஸில் அவங்க அட்வொகேட் வந்து ஒரு சில இடத்துல அவர் கரெக்டாக கைட் பண்ணியிருக்கலாமோன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இந்த கேஸை நான் பார்க்கும் விதத்தில் வச்சு நான் சொல்கிறேன். எங்கிட்ட இந்த ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுவேன்ற விதத்தை வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வேற ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி இப்போ நம்ம பேக் டு த கேஸ், இந்த இடத்துல போகணும்னு பார்த்தீங்கன்னா 9 கேஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன 9ன்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ், மர்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் யோசிக்கலாம், ஃபேமிலி விஷயத்துக்குள்ள எங்கேருந்து மர்டர் வந்துச்சுன்னு யோசிக்கலாம். கொலை செய்ய தூண்டுதல் அப்படின்னு எடுத்து, கொலை செய்தல், மர்டர், அட்டெம்ப்ட் இல்லை, மர்டர் ஆர் அபாட்மெண்ட் டு கிடையாது, அபாட்மெண்ட் டு சூசைட் கிடையாது, அட்டெம்ப்ட் டு மர்டர் கிடையாது, மர்டர்னே ஒரு இது. மூணாவது பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மிஸ்காண்டக்ட். ஓகே, அதாவது அன்நேச்சுரல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க என் கூடன்னு, ஹராஸ்மெண்ட் ஃபார் மணி.
அதாவது வயலன்ஸ் கீழே, தென் டவுரி, தென் அதர் லைக் பெட்டி கேசஸ் இன்னும். ஓகே, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே புரியும், சரிங்க இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட், டவுரி எல்லாமே மேரேஜ்குள்ளே வருது. மர்டர் எங்கேருந்துங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, என் அப்பாவையே இவர் தான் கொன்னுட்டாரு அப்படிங்கிறது மர்டர். ஸோ இந்த மாதிரி இது ஏன் திரும்ப மேட்ரிமோனியல்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்த ஒரு விஷயத்துக்காக போட்டதுனால மேட்ரிமோனியல் இஷ்யூன்னு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட 9 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாரும் யோசிக்கலாம், ஒரு கேஸ் 2 கேஸ் ஃபைல் பண்ணாலே முடியாது. ஏன்னா இதெல்லாம் கனெக்டடாக வரும். ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் போகிறோம் அப்படின்னா அது கனெக்டடாக மெயின்டெனன்ஸ் வரும். ஓகேங்களா, மெயின்டெனன்ஸ் வரும், இல்லை டவுரி ஹராஸ்மெண்ட் வரும். இந்த மாதிரி கனெக்டட் கேஸ் தான் நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக டிவோர்ஸில் வரப்போ. ஆனால் இந்த இடத்துல 9 கேஸ் போட்டிருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி, அன்நேச்சுரல் செக்ஸ் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. சரி, நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆண் மேலே வந்து 1 கேஸ் 2 கேஸ் போட்டாலே சைக்கலாஜிக்கலாக நேர்மையாக இருக்க எந்த ஆணும் நான் சொல்கிறேன். ஓகே, தப்பு பண்ணிட்டு அதுக்காக எம்எல்ஏ போட்டாங்கன்னு வருத்தப்பட்ட பிரயோஜனமே கிடையாது. பண்ண தப்புக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகே, நேர்மையாக இருக்க ஒரு ஆண் மேலே அந்த மாதிரி போட்டால் ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் மணி லைக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஸ்பெண்டிங் இஸ் சம்திங் செகண்டரி. இந்த இடத்துல அவங்களோட மென்டல் லெவலில் ஸ்டேபிள்னஸை யோசிச்சு பாருங்களேன். இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஆல்ரெடி இவங்க வந்து விவாகரத்து வாங்கினவங்க, விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டாங்க. அது பின்னாடியும் வந்து அவர் மேலே இத்தனை கேஸ் போடுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே அட்ட ஸ்டெச்சில் போகும்போது டிவோர்ஸ் கிடைக்கலாம். கிடைச்சது அப்புறம் மிச்ச கேசஸ் உங்களுக்கு கரண்ட்ல தானே இருக்கு. இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒன்லி டிவோர்ஸ் கேஸ் போட்டிருந்தா மட்டும் ஓகே. இந்த இடத்துல அவங்க தான் அடிக்கிருக்காங்களே, அடுக்கடுக்கா அடிக்கிருக்காங்கல்ல உங்களுக்கு லிட்ரலி. என்னென்ன கேசஸ், அதுக்கப்புறம் டவுரி போட்டிருக்காங்க, ஹராஸ்மெண்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் மிஸ்காண்டக்ட் போட்டிருக்காங்க. இப்போ செக்ஷுவல் மிஸ்காண்டக்ட், ஹராஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பிஎன்எஸ் ஆக்டில் வந்துடும் எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லையோ, இந்தியன் டிவோர்ஸ் இந்தியன் மேரேஜ் ஆக்ட்லையோ, கிறிஸ்டியனுக்கு முஸ்லீம் மேரேஜ் ஆக்டுக்குள்ளேயோ பர்வியூவில் வரணும்னு இல்லைல்ல. இதை தாண்டி போட்டு இதில் பிஎன்எஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது மர்டர்லாம் எதில் வரும் உங்களுக்கு? ஃபேமிலி ஆக்டில் வராது கண்டிப்பாக. பாரத் நியாய சங்கீதா பழைய ஐபிசி புது ஆக்டில் தானே வரும். எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி அண்ட் லைக் எவிடன்ஸ் இது புது இந்த ஆக்டில் தானே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸாக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கேஸுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி போகிறதே வருஷ கணக்காகிடும். இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கேஸுமே இல்லை 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 அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளில் முடிகிற கேஸ் வந்து இங்கே எதுவுமே கிடையாது, ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதில் இன்னொரு சேடான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்துட்டு பெங்களூரில் இவர் இருக்காரு, பட் கேஸ் நடக்கிறது வந்து உத்தரப்பிரதேஷில் ஜான்பூர், அதான் அந்த பொண்ணு ஊரில் நடக்குது. இங்கே எல்லாரும் கேட்கலாம், இவர் இங்கே இருக்காருல்ல, ஏங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா, வைக்க முடியாதான்னு கேட்கலாம். ஒரு கேஸ் நம்ம ஃபைல் பண்ணுறது 3 விஷயத்தை வச்சு ஃபைல் பண்ணுவோம் when it comes to matrimonial dispute. மற்ற கிரிமினல்லாம் எடுத்துக்கிட்டிங்க, சிவில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் மேட்டர்னா அந்த லேண்ட் எங்கே இருந்தது, கிரிமினல்னா இப்போ வந்து அங்கே எங்கே கொலை செய்யப்பட்டாங்க, எங்கே அந்த ரேப் நடந்தது அப்படிங்கிறது ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் கிரைம்லாம் எங்கே இருந்து பணம் அனுப்பிச்சாங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதுதான் எஸ்ஓசி, அதான் சீன் ஆஃப் கிரைம் எங்கே நடந்தது, ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே வருது. பட் இதில் ஏன் ஃபேமிலி இதில் எப்படின்னா 3 விஷயத்தை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு கல்யாணம் நடந்த இடம், இவங்களுக்கு எங்கே கல்யாணம் நடந்ததோ அதை வந்து நம்ம ஜூரிஸ்டிக்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டாவது வந்து மேட்ரிமோனியல் ஹோம், அதாவது அவங்க கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் போய் எங்கே வாழ்றாங்க, ஓகே மாமியார் வீடு அந்த வீடு. 3வது அந்த பெண்ணுடைய வீடு. ஓகே, இதுலேயே ஆண்கள் கேட்கலாம், அப்போ ஆண்கள் எங்கெங்கே போகணும்னு லா தான் சொல்லுது. ஆக்சுவலி இதுதான் நம்ம லாவை மாற்றணும். ஸோ ஜென்ரல் நியூட்ரலிட்டி, இந்த லூப் ஹோலை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் இந்த இடத்துல இதுதான். அப்போ இந்த பெண்ணுக்கு ஏன் ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க, ஏங்க ஆண்களுக்கு எங்கே ப்ரிவிலேஜ் கொடுக்கல, பெண்கள் இது அகைன் அநீதினு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஏன் அது வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு அகெயின் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வல்னரபிள் குரூப்ஸ், வீக்கர் செக்ஷன் தான் ஸ்டில் லா சொல்லுது. சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, விமன் வெளியே வந்துட்டாங்க, விமனால இந்த மாதிரி நிறைய உயிர்கள் போகுது, எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் விமன் தே ஆர் லைக் ஃப்ரம் வீக்கர் செக்ஷன். ஓகே, ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும், குழந்தை பிறக்கும், போக முடியும், வர முடியும், அதனால அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. இதெல்லாம் காரணங்கள் கருதி தான் இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லலாம் ஒரு காலத்தில் எழுதப்பட்ட கொண்டு வரப்பட்ட லான்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ அதுதான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் நியூ லா பார்லிமெண்ட் கொண்டு வராததுனால. ஸோ இந்த விமனோட ஊர் அங்கன்றதுனால அங்கே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இவர் அந்த வீடியோவில் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அவர் சொன்ன வீடியோஸில் இருக்கும், அவர் கொடுத்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கும். அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வாட்டி அலைஞ்சிருக்காரு, அதாவது பெங்களூர் டு உத்தரப்பிரதேஷ் கோர்ட்டுக்கு 40 வாட்டி அலைஞ்சிருக்காரு. அதையும் அவர் வந்து ரொம்ப வருத்தமாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. சரிங்க, நம்ம அட்வொகேட் பற்றி பேசியாச்சு இந்த இடத்துல. சரி, ஓகே, வந்துட்டு அட்வொகேட் வந்து ப்ராப்பராக வந்து கைட் பண்ணலை அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்னென்னா அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருப்பாரு. என்னென்னா, தயவு செஞ்சு ஒரு லாவை வந்து ஃபேராக பாருங்கள், ஒரு ஃபேர் ட்ரையல் நடத்துங்க, ஃபேர் ஜஸ்டிஸ் கொடுங்கன்ற ஒரு வேர்டை அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த இடத்துல ஜட்ஜும் ஒரு ரீசன். ஆக்சுவலி இதுவுமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஓகே, ஏன்னா ஒரு ஜட்ஜு முன்னாடி போயிட்டு ஹியரிங் அப்போ போகும்போது வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜட்ஜுக்கிட்ட வந்து என்னை வந்து இவங்க சும்மா அலைய விடுறாங்க, ஓகே எனக்கு வந்து இவங்க கொடுக்குற டார்ச்சர்லேருந்து எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குது அப்படின்னு இவர் சொல்லும் போது ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் ஏன் சாவாமல் இருக்க, செத்து தொலைன்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஈவன் திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரோவோக்கிங் பாயிண்ட்ல.
ஒருத்தவங்க வந்து கத்தி எடுத்து குத்துனாதான் கிடையாது. நீ செத்துருன்னு சொன்னாலும் அகெயின் மென்டல் திங் ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி சொல்லும்போது ஜட்ஜ் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கலாம். அவங்க கூட சேர்ந்து சிரிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அவருக்கு ஒரு விஷயமா இருக்கு. விஷயமும் தாண்டி நம்ம எல்லாரையும் கைவிட்ட அப்புறம் நம்ம இங்க வந்து நிக்கிறோம், இவங்களும் நம்மள கைவிட்டுட்டாங்களே, இவங்களும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே. அந்த இடத்துல ஜட்ஜ் கண்டிச்சிருந்தா மைட் பி இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்காது. எனக்காக சப்போர்ட் பண்ண ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு அப்படின்ற ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும். ஆமா, அதுதான் விஷயம். என்னன்னா ஜட்ஜ் லாஃப்ட், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் லாஃப்ட் when estranged wife told to commit suicide. அவர் கொடுத்துருக்காரு, இவ்வளோ டீட்டெயில்டாக எழுதிருக்காரு. இப்போ ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இவர் பாட்டுக்கு ஒரு சூசைட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோ போடாம இந்த லெட்டர் எழுதாமனா என்ன இருக்கும்? இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. என்னன்னா ஒரு லைஃப்ல நடந்தது, யார் ஒரு லைஃப்ல பண்ணிருக்காங்க, யார் கரப்டடா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன இல்லையா, இந்த இடத்துல மேபி அட்வொகேட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே தான் இங்க ஜட்ஜ் கிட்டயும் இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் ஈவன் இவங்களுக்குமே பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். இப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஜட்ஜ் அப்படி பண்ணிட்டா என்னங்க பண்ண முடியும்? போலீஸ் வேலை செய்யலாம், பனிஷ் பண்ண முடியுமா? இன்னைக்கு சொல்றேன், ஒரு போலீஸ் அஃபிஷியல், அது மேபி தனி வீடியோ கூட நம்ம போடலாம், அது ரொம்ப பண்ணலாம், லென்த்தி ப்ராசஸ், என்ன ப்ராசஸ் இருக்குன்னு நான் இப்போ ஜஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு போலீஸ் அஃபிஷியல் ஆகட்டும், ஈவன் டு பப்ளிக் சர்வெண்ட் கேடர், டு தி ஹையர் கேடர், உங்கள் ஒர்க்கை பண்ணலன்னா அதுவும் உங்களால் பனிஷ் பண்ணிட்டு பண்ண முடியும். உங்ககிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில். அதனால எதுவுமே எல்லாம் போயிட்டு பனிஷ்மெண்ட் எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க ஃபார் ரெஜிஸ்டருங்க ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் ஃபேக் கம்ப்ளைண்ட். ஓகே. ரெண்டாவது, ஒரு அட்வொகேட் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதுக்கும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். சேம் திங் அப்ளைஸ் டு ஜட்ஜ் ஆல்சோ. அது என்ன பனிஷ்மெண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ கேஸோட நேச்சர் வந்து இப்படி நடந்துட்டு இருக்கும் போது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்க ஆக்சுவலி ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ விஷயங்கள் போகுதுன்னு. அங்கே ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணி மாதம் வந்து 40,000 மெயின்டெனன்ஸும் இந்த கேஸில் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலி ஒய்ஃபு. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா, இந்த 40,000 எனக்கு பத்தாது, 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான அடிஷ்னல் இதுவுமே போயிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் இதுவுமே. ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படி, அந்த இடத்துல ஒரு வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு, அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, பீயிங் அ சிட்டிசன், ஓகே, எனக்கு எல்லா ரைட்டும் இருக்குது. ஓகே, நான் ஃபீஸும் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறேன், இவ்வளோ ஃபீஸஸ் நான் பே பண்ணிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் தட் கோர்ட்டுக்கும் நான் ஃபீஸுன்ற முறையில் டாக்ஸ் பே பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் ஃபீன்னு ஒன்று பே பண்ணுவோம். இவ்வளோ பண்ணியும் எனக்கு ஏன் நியாயம் கிடைக்கல? இந்த ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட மாதம் 40,000 வாங்குறாங்களா, அதை வாங்கி அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுத்து ஒரு கேஸை ஆட் ஆன் பண்ணுறது. விச் மீன்ஸ் அகெயின் எனக்கு அகெயின்ஸ்டாக போடுற கேஸும் என்ன ஆகுது, என்னோட காஸ்ட்டில் போடப்பட்ட ஒரு விஷயம் தான். ரெண்டாவது நம்ம பார்ப்போம், இப்போ மெயின்டெனன்ஸ் யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வரும்போது ஒய்ஃப் மட்டும்தான் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கேட்கணுமான்னு கேட்டால் தயவு செஞ்சு ஆண்கள் புரிஞ்சுக்கோங்க, கிடையாது. இன்டு மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 24 and 25 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் ஹஸ்பண்ட் கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ். இது தெரியாது, எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட குழந்தைய தானே வளர்த்தா அந்த மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா, இல்ல நார்மலாவே அவருக்கே அவர் கேட்கலாம். குழந்தைய வளர்க்குறது வந்து ரெண்டாவது, அவருக்கே அவர் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஆனால் அது என்ன கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆகணும்னா, ஒய்ஃப் வேலைக்கு போகிறவங்களா இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் இருக்கணும், ஹஸ்பண்டால சம்பாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். ஏன்னா இப்போ பெண்கள் கேட்பாங்க, அவங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு இதை கூடன்னு கேட்பாங்க, அதே ஆண்களும் கேட்கலாம் அந்த இடத்துல. அதுதான் விஷயம். இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த கேஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அசென்ச்சூரில் ஒர்க் பண்ணுறவங்க. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் வந்து அவங்களே பார்த்துக்க முடியும். அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு ஆகியிருக்காது. அதுதான் நானும் சொல்றேன், ப்ராப்பர் கைடன்ஸ். இதே அவங்க அட்வொகேட் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்திருந்தா, அட்வொகேட் மேல நம்ம சட்டப்படி பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதான் சொன்னேன், போலீஸ் அஃபிஷியல்ஸ், அட்வொகேட்ஸ் மேல, ஜட்ஜஸ் மேல, எல்லாரும் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பயந்துட்டு போறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் போனா, ஐயோ நம்மள அலைய விடுவாங்க, நம்மள அசிங்கமா பேசுறாங்க, நம்ம எல்லாரையும் நான் சொல்லல, சில பேரை சொல்றேன், ஐயோ நம்மள அலைய விடுவாங்களா, அசிங்கப்படுத்துவாங்களா, நம்ம ஏன் போவேணாம். சில இடத்துல ஐயோ அட்வொகேட் கிட்ட போனாலே டிலே ஆகும். ஏன் இனிமே இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு தைரியமா வெளில போவீங்க ஆக்சுவலி. ஸோ இந்த கேஸ் அதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் பண்ணிட்டு அவர் வந்து சூசைட் அந்த இடத்துல வந்து நம்ம கமிட் பண்ணியிருக்காரு. ஓகே, யாரெல்லாம் அந்த இடத்துல காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த சூசைட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 108 அபாட்மெண்ட் டு சூசைட், அதாவது சூசைடுக்கு தூண்டுறது. இன்னொன்று செக்ஷன் 3 clause 5 அதாவது ஜாயிண்ட் கிரிமினல் லயபிலிட்டி, ஒரு விஷயத்த 2க்கும் மேற்பட்டு செய்யறது. சரி, இங்க ஒய்ஃப் மட்டும் தானே பேசுறீங்க, அந்த 2க்கும் மேற்பட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அண்ணன், ஒய்ஃபோட அங்கிள், இவங்க 4 பேர் மேலேயும் இந்த செக்ஷன்ஸ் கீழே பிரிலிமினரி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் இறந்த உடனே எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த 2 செக்ஷன் கீழே போட்டிருக்காங்க. 2 செக்ஷனுமே 10 வருஷம் பனிஷ்மெண்ட் இருக்கு. இதுதான் அவர் இறந்தாரு, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆரோட ஒரு விஷயமா இருக்கு. சரி, இங்க எல்லாருமே கேட்கலாம், எங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லை எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். ரெண்டாவது, இது வந்து நான் பெயிலபிள்னா வெளிவர முடியாத ஒரு விஷயம். அப்போ உடனே அரெஸ்ட் பண்ணல, இம்மிடியேட்டா ஏன் அரெஸ்ட் பண்ணல?
அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு சிமிலரா ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நம்ம எடுக்கும் போது ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது இந்த இயர்ல இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி 2 இன்சிடென்ட் நான் என்ன கோட் பண்ணணும் அப்படின்னா, சேம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து இந்த வருஷத்துல நடந்த ஒரு விஷயம். ஏர் இந்தியா அதுல பைலட்டா ஒர்க் பண்ண 25 years ஓல்டு ஒரு விமன் வந்துட்டு லைக் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? எஃப்ஐஆர் போட்டு அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட். இப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இங்கேயும் அதே சூசைட் தான், இங்கேயும் அதே சூசைட் தான். பாதிக்கப்பட்டது கேர்ள், பாதிக்கப்பட்டது பாய் அப்படின்னு அதுதான் விஷயம். இப்போ அதுதான் நானுமே இங்க உட்காந்துட்டு நானுமே அதான் எனக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிறேன். என்ன லா சொல்லுது, என்ன லா இருக்கு அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னும் போது சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பொண்ணு. ஓகே, சூசைட் பண்ணிக்கிட்ட அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்ட அன்னைக்கே அந்த பையன் அரெஸ்ட். ஓகே, விச் மீன்ஸ் லா படி பார்த்தா கைத்தட்டி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். போலீஸ் உடனே வேலை செஞ்சுட்டாங்க, நியாயம் கிடைச்சிச்சு, நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது அவங்க பெயில வந்து கேஸ் நடத்துறது எல்லாமே தட் இஸ் சம்திங் செகண்டரி. பட் இமீடியட் ஜஸ்டிஸ் ஹஸ் ஹேப்பன் தேர்ல. பட் ஏன் இது இந்த பையன் விஷயத்தில் நடக்கல? ஏன்னா அவரோட லைக் அந்த உடல் மேலே ஆகட்டும், இல்லை அவரோட அந்த போஸ்ட்மார்ட்டம் வெளியாகட்டும், நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஜஸ்டிஸ் இஸ் டியூன்னு ஒரு வேர்டு பார்த்துருப்போம். விச் மீன்ஸ் நீதி இன்னும் வழங்கப்படலை, ஜஸ்டிஸ் இஸ் டியூ. அவங்க பிரதருமே அந்த ஒரு லைக் ஃப்ரேம், அந்த லைக் பிரிண்ட் ஃப்ரேமை வச்சுட்டு தான் அவர் அங்கே இருப்பார். ஜஸ்டிஸ் இஸ் டியூ அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல இருப்பாரு. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன விஷயம்? ஆணுக்கு ஒரு சட்டம், பெண்ணுக்கு ஒரு சட்டமா? ஏங்க உடனே அரெஸ்ட் பண்ண முடியுது, ஏன் இந்த விஷயத்துல அரெஸ்ட் பண்ணல? ஈவன் தோ when the evidence was so clear, even though when he gave like confession statement, ஒரு 80 நிமிஷம் வீடியோ, 24 மணி நேரம் பேப்பர். ஸோ டையிங் கிட்டத்தட்ட அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ லால வந்து இது நம்ம டையிங் டிக்ளரேஷனாக கூட எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க சாகும் தருவாயில் இல்லை சாகும் பட்சத்தில் இருக்கும் ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, நம்ம டையிங் டிக்ளரேஷன். அதை தவிர்த்து வேற எந்த எவிடன்ஸும் தேவையில்லை மீன்ஸ் அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எவிடன்ஸ். மற்றதெல்லாம் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் நம்ம லால சொல்லுவோம். அப்போ இவ்வளவு தூரம் அவர் அங்கே உட்காந்து 80 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு, என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஏன் இந்த நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன், ஒரு மீடியாவோட பவர் ஆகட்டும், இல்லை பப்ளிக் ஒரு கேதரிங் ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், எல்லாம் வந்து வேலை செய்யாதவங்கள செய்ய வைக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்த அப்புறம் தான் அவங்க எல்லாரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்கே வந்தாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலி ரெண்டாவது விஷயம். அடுத்தது வந்து கேஸ் நம்ம இந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 498A, அதாவது வந்துட்டு க்ரூயாலிட்டி, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்துட்டு இல்லை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஓகே இனிமேல் யார் என்ன கேஸ் போட்டாலும் அதை வந்துட்டு ஆராய்ச்சி கேஸ் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இது நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பேரிசன் மெயின்டெனன்ஸ் பற்றி இப்போ நான் சொன்னேன். இவங்களும் அசென்ச்சூரில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுக்கு எதுக்குங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது எல்லா ஜட்ஜும் மெயின்டெனன்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு ரீசன் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய எப்படி சொல்றது, மீடியா பிளேட் வைட்டல் ரோல்னு நினைக்கிறேன். கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட்பால் பிளேயரோட அந்த டைவர்ஸ் கேஸ் ஆகட்டும். இப்போ ரீசெண்டா லெட்டர் ஹர்ன்ன்றது ஒரு ஹேஷ்டேக் போச்சு, எல்லாத்துலயும் மீமா போச்சு. ஒரு கர்நாடகால ஒரு விமன் வந்துட்டு 6,16,300 ரூபா மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. அது நமக்கு ரொம்ப அந்த ஜட்ஜுக்கு எல்லாம் வந்து இன்னும் கோயில் மட்டும் தான் கட்டல. ஆக்சுவலி ஆண்கள் எல்லாம் சேர்ந்து நினைக்கிறேன் லெட்டர் ஹர்ன், அதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா வந்து அந்த 6,16,000 ரூபாய் என்னோட மந்த்லி மெயின்டெனன்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, மந்த்லி மெயின்டெனன்ஸ் என்ன நான் மந்த்லி பார்த்துக்கிறதுக்கு எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜட்ஜ் அதான் அந்த இடத்துல ரொம்ப கண்டிச்சு பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த வீடியோ நம்ம கிளிப்பிங் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல என்னது அவங்களே கேட்குறாங்க, என்னது 6,16,300 ரூபா மெயின்டெனன்ஸா மந்த்லி, என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வேணா லெட்டர் கோ அண்ட் ஹர்ன். இதுதான் அவங்க ஜட்ஜ் முதல்ல அவங்க அட்வொகேட் திட்டுறாங்க, நீங்க எப்படிங்க இதை என்டர்டெயின் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஈவன் திஸ் நமக்கு ஷோஸ் அ கேப் இயர். ஒரு ஒர்க் பண்றவங்க ஒரு 40,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் அவாய்ட் பண்றீங்க. ஓகே, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்? சரி, நான் மெயின்டெனன்ஸ் தப்புன்னு சொல்லல, அந்த இடத்துல அவங்க ஒர்க் பண்ணாம இருந்திருக்கணும். இந்த இடத்துல அந்த நீதிபதி சுபாஷ் கேஸ்ல அதை பண்ணாததுக்கான ரீசன் பண்ணல. அதுக்கும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவர் யாரையும் விட்டு வைக்கல அந்த கேஸ்ல. அவர் எப்படின்னா ஒரு ஓப்பன் அவர் என்ன சொல்றாரு, என்னை போல் இனிமே எந்த ஆணும் பாதிக்கப்படக்கூடாது. அதை விட ஒரு மெயின் கன்சர்னா ஆண்களுக்கான லா எனாக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வர்றதுக்கே பல உயிர்கள் அந்த இடத்துல போச்சு, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு. மேபி இது ஆண்களோட சுதந்திரம்கான ஒரு விஷயமா இதெல்லாம் நம்ம பேசிட்டு மட்டும் தான் இருந்தோம். பெருசா இன்சிடென்ட்ஸ் வந்து ஆச்சு, நான் தான் சொல்றேன், திரும்ப ஆச்சு. பட் ஆனா இந்த அளவுக்கு பெருசாகல, பிகாஸ் இங்க அவரே கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அது பாருங்களா, அவர் எவ்வளவு தெளிவா அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. இப்போ அவர் நினைச்சிருக்கலாம், என் மனைவியால் நான் ஏமாத்தப்பட்டுட்டேன், நான் போய் செத்து போறேன்னு போயிருக்கலாம் அவர். பட் அது எவ்வளவு வலி. ஆக்சுவலி நம்மளுடைய பாதிப்பு வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ப்ரிப்பேர்டா வீடியோ போட்டு அதை எல்லாத்தையும் எழுதி அவ்வளோ பெரிய டிராஃப்ட்
சும்மா இல்லையே அதெல்லாம் டிராஃப்ட் பண்ணுறதுலாம் எவ்வளோ ஆகும். நம்ம ஒரு 10-15 பெட்டிஷன் உட்காந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கே நமக்கு மூளையை கசக்கி இது பண்ணி நோட்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கே நமக்கு 2-3 நாள் ஆயிடுது. ஆக்சுவலி அவர் யோசிச்சு பாருங்க, ஒரு 24 பக்கம்னா அது எத்தனை வாட்டி எழுதி அவர் ரீகரெக்ட் பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பண்ணிருக்காருன்னா ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி ஒரு லாவே கொண்டு வாங்க, ஒரு பார்லிமெண்ட்டுக்கே ஒரு ஒரு என்ன சொல்றது சஜஷன் இல்ல, ஒரு ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அவர் இந்த இடத்துல கொடுத்துட்டு போயிருக்காரு. சுபாஷ் ஒரு ஆண்களுக்கான சுதந்திர போராட்டத்தை ஆண்களுக்கான தெய்வமா கூட பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கலாம் இவ்வளோ இதுவும் உங்களுக்கு, ஏன்னா இப்போ இதை வச்சு நிறைய விஷயம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைலா இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் 2010 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ் there is a gap, that is gender biased law இருக்கு. ஓகே, அந்த லாவை தயவு செஞ்சு மாத்துங்கன்னு பார்லிமெண்ட்டுக்கு அவங்க எப்பயோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஏன் இன்னும் பார்லிமெண்ட் பண்ணல, ஏன் அவங்களை கொண்டு வரல? அப்ப இப்ப என்ன ஆகும்? இப்போ எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, இப்போ கீழே விழுந்தா ஜஸ்ட் கீழே தானே விழுந்த, ஜஸ்ட் அடி தானே பட்டு, இதே ஒரு உயிர் போச்சுன்னா எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்க. அந்த கொந்தளிப்பு இதுல இருந்தாலே போதும், தட் லைக் ஃபார் ஷுர் ஆண்களுக்கான ஒரு விஷயம் நான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதை நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு மெயின்டெனன்ஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இப்போ கேட்பாங்க, பெண்களாக இருந்துட்டு பெண்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. நானும் ஏன் இதில் இவ்வளோ இன்வால்வ்டாக இருக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்க்குற விஷயங்கள் இன்னைய வரைக்கும் ஒரு டிவோர்ஸ் கேஸ் ஆகட்டும், ஒரு கம்ப்ளைண்ட் பெண்ணால் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு போடுறதாகட்டும், என்னோட ஆஃபீஸில் நான் பார்க்குற கேஸ் வந்து 80% மென்காக தான். ஓகே, ஏன்னா வந்துட்டு நான் சொல்லியிருக்கலாம், ஒரு ஃபெமினிஸ்ட் ஒரு ஆட்டிடியூட் எனக்கு வேற மாதிரி இருந்திருந்தா இல்லை நான் விமனை மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கலாம். பட் அகைன் ஐம் சச் கைண்ட் ஆஃப் பர்சன், லைக் ஐ பிலீவ் தட் எஸ் ஆண்கள்லையும் தப்பு பண்றவங்க இருக்காங்க, பெண்கள்லையும் தப்பு பண்றவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. திரும்ப இன்னொரு நம்ம இன்சிடென்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வைரலா போன ஒரு விஷயம். ஒரு பெண் வந்துட்டு 7 வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19, 2024 கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம் தான். அதுலேயும் அந்த ஜட்ஜோட கிளிப்பிங் இருக்கும். இஃப் பாசிபிள் நான் கொடுக்குறேன், இதில் கூட இன்க்ளூட் பண்ணலாம். அதுலேயுமே அந்த ஜட்ஜோட இது இருக்கும். என்ன இருக்குன்னா, malicious prosecution சொல்லியிருப்பார். விச் மீன்ஸ் தட் பர்டிகுலர் லேடி ஷி இஸ் டூயிங் திஸ் அஸ் அ பிஸ்னஸ்ன்னு ஒரு வேர்டை சொல்லியிருப்பார். ஏன்னா உங்களுக்கு சாதாரணம் இல்லை, ஏன்னா ஒரு கல்யாணம் பிடிக்கல, நீங்க 2வது கல்யாணம் லைஃப்குள்ள போறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் லாலுமே நாங்க எப்படி சொல்றோம்னா, அன்லெஸ் ஒரு அன்டில் ஒரு வைஃப் ஒரு பெண் வந்து அவங்க பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன், அதாவது வேலைக்கு போகக்கூடாது, வேற யாரு கூட அஃபேர்ல இருக்கக்கூடாது, வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்காம இருக்கும் பட்சத்தில் எஸ் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம். அது எதுக்காக? அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க முன்னேற்றிக்கிறதுக்காக, டெய்லி அவங்கள பாத்துக்கிறதுக்காக, குழந்தைய பாத்துக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட்டோ மெயின்டெனன்ஸோ ஏதோ ஒண்ணு. பட் அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஏன் அது தேவைப்படுது? ஒர்க் போறாங்கன்னா இவங்களை பாத்துக்க போறாங்க, இல்லைன்னா வரப்போற ஹஸ்பண்ட் பாத்துக்க போறாருல. இந்த மாதிரி இந்த பெண் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 மாசம் 6 மாசம் கேப்ல டிவோர்ஸ் வாங்கிட்டு, இன்னும் அந்த 6 பேர் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஹவுஸ் இட் பாசிபிள்? ஆக்சுவலி லால அது பாசிபிளே கிடையாது. ஃபைனலா யார் 7வது அப்பதான் ஒரு ஜட்ஜ் இவ்வளவு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த 6 பேர் தெரிவிச்சிருந்தா, இந்த 6 கணவன்மார்களுக்கும் இந்த சட்டம் பத்தி தெரிஞ்சிருந்தா ஆப்வியஸா அவங்களே சொல்லிருக்கலாம். இப்ப நாங்களே தான் சொல்லுவோம், இப்போ ஒருத்தவங்க மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணிட்டாங்க வர கிளைண்ட்டுக்குன்னா, நீங்க மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. விச் மீன்ஸ் நம்ம பெட்டிஷன் இது பண்ணலாம், ஓகே, அப்பீல் போகலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம பண்ணலாம் அந்த இடத்துல. அவங்க கிட்ட ஏன் பண்ண முடியாது நம்மளால? இது அதுதான் நான் திரும்ப சொன்னேன், ப்ராப்பர் லீகல் கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ் மேட்டர்ஸ் ஹியர். ஓகே, இதுலயுமே ஜட்ஜ் அதான் கேட்டிருக்காரு, வெதர் இஸ் திஸ் அ பிஸ்னஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கும் தொடர்ந்துருக்காங்க, அது குறித்து சொல்லிருங்க மேம். ஆமா, இப்போ நான் உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி 2010 இருந்து சுப்ரீம் கோர்ட் திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரெடி, ஆக்சுவலி நான் வந்து இதுதான் மாற்றணும்னு சொல்லியாச்சு. பட் அகைன் லாவை எனாக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஏன்னா இதில் வந்து நம்ம பார்ப்போம், சுப்ரீம் கோர்ட்டால் ஜுடிஷியரால் லாவை எனாக்ட் பண்ண முடியாது. எனாக்ட் பண்ண லாவை அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரலாம், இல்லை இந்த லாவை மாற்றுங்கன்னு அவங்க ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் கொடுக்கலாம். பட் லாவை எனாக்ட் பண்ணுறது யாரோட வேலைன்னு பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டோட வேலை தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மிஸ்யூசிங் லைக் விமன் மிஸ்யூசிங் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டில் வந்துட்டு டெல்லி பேஸ்டு சீனியர் அட்வொகேட் விகாஸ் பவ்ஹா அவர் வந்துட்டு என்னன்னா 498A வந்துட்டு ஷுட் பி அது இது எடுத்துடணும், அது வந்து ஷுட் பி ஃபேக்டர்டு அண்ட் லீகல் ரிஃபார்ம் ஷுட் பி மேடுன்ற மாதிரி அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் தான் திரும்ப இந்த விஷயத்துலையும் இப்பயும் அவர் தான் போட்டிருக்காரு, ஸ்ட்ரெஸ் பண்ணி 2010 சொன்னாங்க இல்லையா, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் ஏன் பண்ணலை? கிட்டத்தட்ட 10, 20, 14 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆண்களோட அப்பாவி உயிர்களும் போயிட்டு இருக்கு. ஒரு பெண் உயிர் போனா மட்டும் பெருசா பேசுறீங்க, ஏன் ஒரு ஆண் உயிர் போனா அது பெருசா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு தான் இருக்காருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவர் எதை ஸ்ட்ரெஸ் பண்றாருன்னா ஆர்டிகல் 14 கான்ஸ்டிடியூஷன்ல, அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, மென் ஆர் விமென், ஓகே, என்ன ஜெண்டரா வேணா இருக்கட்டும், பட் லா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல். பேஸாவே ஈக்குவல் போது லா ஏன் ஈக்குவலா இல்லை?
ஓகே, ஸோ ஜெண்டர் பேஸ்ட் லாவை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்துட்டு பாயிண்டாக வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸ்டில் அது இப்படியே போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக சொன்ன விஷயம் அதுதான். லைக் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது, பார்லிமெண்ட்டை தயவு செஞ்சு இதை கொண்டு வாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதெல்லாம் 2 years to 7 years. அது என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா IPC 193, IPC 211, BNS 248 ஃபார் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ், இல்லை ஃபால்ஸ் விட்னஸ் கூட. ஆக்சுவலி இவர் ஆமாங்க என் கூட இருந்தார், இவர் தாங்க இன்சிடென்ட்டை பார்த்தாருன்னு கொண்டு வந்து யாரையா கூட்டிட்டு வந்தாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த இடத்துல பனிஷ்மெண்ட் இருக்கு. தென் யார் வராங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இது நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஒரு 2 கேஸ் இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 11. நான் ஏன் இவ்வளோ திரும்ப 2004 சொல்றேன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்து முன்னாடி நான் சொன்ன 2 கேஸுமே 2004 நடந்தது தான். இப்போ நம்ம பார்க்க போற 3 கேஸுமே 2024 நடந்தது தான். 2024 நடந்தது தான். அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2024 September 11 மேரிட் விமன் லைக் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு அதே மாதிரி மேரிட் விமன் வந்துட்டு ஒரு விமன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதுனால மேரிட்டல் லைஃப்ல நிறைய கேசஸ் போட்டதுனால he committed suicide in Kerala. இது வெளியே வந்துச்சா? இவர் வீடியோ கொடுத்தாரு, வெளியே வந்துருச்சு. அவர் எதுவுமே இது பண்ணாம இப்பதான் நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு, என்னென்ன இது பண்ணிருக்குன்னு. கோழிக்கோட்ல தனல் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து he committed லைக் சூசைட். ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தோம்னா, ஆக்சுவலி இன்னொன்னும் இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி ஏன் இவர் சூசைட் கமிட் பண்ணணும். சரி, மெயின்டெனன்ஸ் அது இது போட்டிருக்காங்க, இவர் தான் வந்து கேஸை வந்து ஃபால்ஸ்னு இவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராருல்ல, ஏன் இவர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிக்கணும்னு பார்த்தா அதுக்கு மெயின் காரணம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 1 to 3 crore கேட்டிருக்காங்க. எதுக்காகனா இந்த கேசஸை விட்ரா பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து அவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அது இல்லாமல் குழந்தைக்கு தனியாக மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் குழந்தைக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ்க்கும் காசு கேட்டிருக்காங்க. விசிட்டேஷன் ரைட்ஸ்னா குழந்தைய வந்து பார்த்துட்டு போவாங்க பாருங்க, அதுக்கு இதுனா உங்களுக்கு ஏதாவது மியூசியமா டிக்கெட் கவுண்டர் போட்டுட்டு போய் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த விஷயங்களும் நம்ம பார்த்தோன்னா அவர் வந்து அவரோட அந்த வீடியோஸ்லேயே ஆகட்டும், அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே ஆகட்டும், அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. திரும்ப வந்து ஜட்ஜு நம்ம சொன்னோம் ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் கிடைக்கல. ஓகே, போலீஸும் உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணலை. ஜட்ஜ் மேலே அப்படி என்னங்க அலிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, இவர் கேஸ் போட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ணாரு இல்லையா, அந்த கேஸை உங்களுக்கு ஃபேவரா, விச் மீன்ஸ் இவர் கரெக்டாக தான் எவிடன்ஸ் கொடுத்துருக்காரு, இருந்தும் உங்களுக்கு ஃபேவரான ஜட்மெண்ட் போகிறதுக்கு எனக்கு 5 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இவர் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இப்போ நம்ம ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சொல்கிறோம் லைக் நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டெத் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தான் இது நிறைய நடக்குது, தமிழ்நாட்டிலையும் ஆண்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது நம்ம ஸ்டேட்டஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்ததை விட இப்போ வந்து டிவோர்ஸ் போகிறவங்களோட ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதுவும் பாதிக்கப்படுற மென்னோட ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, செகண்ட் கர்நாடகா, 3rd உத்தரப்பிரதேஷ், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், 5th டெல்லி, 6th தமிழ்நாடு. இதான் மெயின் டாப் 6. தமிழ்நாட்டை விட அதிக அளவுல வட மாநிலங்கள்ல நடக்குது. மகாராஷ்டிரா, கர்நாடகா தான் டாப் ஆக்சுவலி, டு த மோஸ்ட் ஆக்சுவலி. இப்போ நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி தமிழ் பீப்புள் தான் ரொம்ப கல்ச்சர் ஓரியன்டு, நார்த் பீப்புளெலாம் வந்துட்டு லைக் எப்படின்னா ரொம்ப பாரம்பரியம் இல்லாமல் வந்துட்டு நார்த் இந்தியன் கல்ச்சர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் பாருங்க, நார்த் டாப்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல. மகாராஷ்டிரா, கர்நாடகா தான். ஆண்களால் பாதிக்கப்படுற பெண்கள் அதிகம், பெண்கள் இறக்குற சதவீதம் அதிகம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு தேதியில நம்ம சொல்கிறோம் ஒரு காமனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற, நம்ம யோசிக்கிற லாஜிக்கல் வேற. காமனாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்கள் தான் டிவோர்ஸ் போகிறாங்க. பட் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது, இப்போ ரீசெண்டாக எடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 60 to 70% விமன் தான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளில பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது நம்ம சொன்னா கூட ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா இது கொடுக்கறது எல்லாமே வந்து நமக்கு டேட்டா பேஸ் தான், அதாவது கிரைம் ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறது, ஸ்டேட் பியூரோ கிரைம் ரெக்கார்ட் கொடுத்தது தான் இதுல. அதில் பார்த்தீங்கன்னா 15 to 25 ஏஜ்ல இருக்க பெண்கள் வந்து 30% டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. 25 to 35 ஏஜ்ல இருக்க பெண்கள் வந்து 50% டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க. 35 ஏஜ் அபோவ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 50% டிவோர்ஸ் வந்து அதில் ஃபைல் பண்றாங்க. இப்போ அதை 35 ஏஜ் மேலே ஏன் குறையுதுன்னா அந்த குழந்தை ரீசன். குழந்தை வந்துட்டா குழந்தைக்காக லைஃப்பை லீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தது. பட் இப்போ அதுவும் இல்லை, நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போலாம் எப்படி ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தைக்காக போராடுவாங்க, அதுக்காக யோசிச்சு ஒரு கட்டத்தில் மாறும். ஃபர்ஸ்ட் ஐயோ டிவோர்ஸா கெட்ட வருதுன்னு இருந்தது, இப்போ ஒரு ஓகே டிவோர்ஸ் நடந்தாலே விழா எடுத்து கொண்டாடுற அளவுக்குலாம் இப்போ கல்ச்சர் மாறிட்டு வந்து செல்ஃபி என்ன லைக் ஒன்னது
ஐ காட் ரிலீஃப் ஃப்ரம் திஸ் லைஃப், ஐ எம் ஃப்ரீ பர்ட், நவ் ஐ எம் இண்டிபெண்டன்ட், நவ் ஸ்டேட்டஸ் என்ன இவ்வளோ சொல்றீங்களே. கோர்ட்டே அப்படிதான் இருக்கு. ஒருத்தர் ஒரு 20 to 30% பேர் மூஞ்சில் வேணா சீரியஸ்னஸ் பார்க்கலாம். கோர்ட்லேயே வந்து நிறைய பேர் என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட கேசஸ்லாம் இருக்கு. நம்மளே அவ்வளோ பதட்டமா உள்ள போவோம். ஐயோ என்ன போகுது மேடம், கூலாருங்க, வேணான்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீடியேஷன் இன்னைக்கு அதுக்கு மேலே போய் 2 பேரையும் உட்கார வச்சு சேர்த்து பேச வைக்கிறதுக்கு தான் மீடியேஷனாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா முடிவு பண்ணிட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம 2 பேரும் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஓப்பன் மைண்டாக வந்து உட்காந்தா மட்டும் தான் நீங்கள் என்கிட்ட 1 மணி நேரம் பேசினாலும் சரி, இல்லை 1 நிமிஷம் பேசினாலும் சரி, அந்த விஷயம் என் காதுக்குள்ளே போகும். பட் நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, விடிய பேசுங்க, காதில் ஏதாவது விழுமா? திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மோஸ்ட் ஆஃப் த டிவோர்ஸ் கேசஸ். மீடியேஷன் யூஸே இல்லாமல் போகுது. இன்றைக்கி நம்ம நிறைய செலிபிரிட்டிஸில் பார்த்துருக்கலாம், இதில் பார்த்துருக்கலாம். என்ன ஆகுது உங்களுக்கு? ஏதாவது யூஸ் இருக்கா மீடியேஷனில்? ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, இதை எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஐ ஹேவ் டு ரெஜிஸ்டர் திஸ் இயர் நவ். லைஃப் பிரச்சனையாகி வேற லைஃப்குள்ளே போகிறதும் இருக்குது. பட் வேற ஒரு லைஃப் மேலே அட்ராக்ட் ஆகி இந்த லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்கிற டிவோர்ஸும் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அதை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீ எப்படி சொல்லலாம் வைக்கலாம் போது நான் திரும்ப நான் என்னையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, பீங் அ பர்சன் சிட்டிங் இன் அ ரெஸ்பான்சிபிள் பிளேஸ். இந்த இடத்துல நான் உட்கார்றேன்னா நான் ஸ்டோரி சொல்ல வரல, எதையோ சொல்லி நான் மேனிப்புலேட் பண்ண வரல. என்ன நடக்குதோ அதை தான் நான் பேசணும். அட்லீஸ்ட் நான் பேசுறது வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே, என்னோட டியூட்டி இங்கே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ப்ராக்டிக்கலாக நான் ஹேண்டில் பண்ணுற கேசஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக் இது. நாங்களே கிளைண்ட்ஸை கேட்போம், எங்க ஒரு கேஸ், ஒரு மேரேஜ் விட்டு 2 விட்டு 3 விட்டு 4 போனால் எப்படிங்க அது நல்லா இருக்கும்னு கேட்கும் போது அது உங்களுக்கு சொல்ல தெரியல. சம்திங் கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி வேர்டு. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேண்டசி ஆயிடுச்சு எல்லாமே. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் லைஃப்னு யோசிச்சு, பட் எல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்லா இல்லாமல் தான் போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். when it comes to general fact of marriage. ஸோ திரும்ப இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, விசிட்டேஷன் ரைட்ஸ்க்காக காசு கேட்டார். இந்த என்னென்ன விஷயம் அவர் வந்து மெயினாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோவில். ஃபார் ரீசன் ஃபார் சூசைட் அப்படின்னு பார்த்தோன்னா 2019 அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, குழந்தை பிறக்குது, எல்லா நோட்ஸும் எழுதுறாரு. நான் சொன்ன மாதிரி 3 crore செட்டில்மெண்ட்டு, 40,000 இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து 1 lakh கேட்கலான்ற ஒரு விஷயம். இதை விட சொன்னா அந்த ஜட்ஜு சிரிச்சது ஒரு விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது இல்லாம 40,000 இல்லாம குழந்தைக்கு மாசம் 2 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. மாதம் 2 லட்ச ரூபா குழந்தைக்கு கேட்டால் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, குழந்தையோட செலவுக்கு இருக்குது. அது இல்லாமல் நான் வீட்டில் வேலை ஆள் வச்சுருக்கேன், அதுக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னு 2 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு விசிட்டேஷன் ரைட்ஸ் எவ்வளோ கேட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன், கேட்டிருக்க முடியும்னு சொல்லுங்களேன். சும்மா குழந்தைய வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. நான் சொல்கிறது செட்டில்மெண்ட் இல்லாமல் 30 lakhs ஜஸ்ட் ஃபார் குழந்தைய வந்து பார்த்துட்டு. அது விசிட்டேஷன் தான், கூட்டிகிட்டு போகிறதுக்கோ எதுவும் கிடையாது. இருக்க இடத்துல வந்து பார்த்துட்டு போகிறதுக்கானது 30 லட்ச ரூபா. இல்லை இவங்க என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணாங்க என்ன, இதுக்கு அவங்க இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வந்து இல்லை அவர் ஃப்ரீயாக உங்களுக்கு வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் பீஸ்ஃபுல்லாக விட்டுட்டு போயிருக்கலாம்ல அந்த இடத்துல. ஸோ இது வந்து அவர் வந்து ரொம்ப கோட்டா பண்ணி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்காக இந்த இடத்துல நம்ம சைக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல அவங்கள. ஆப்வியஸா பண்ணிருக்கலாம். சி இங்க என்னன்னா, நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், கேசஸ் இருக்கு. இப்போ நீங்க சொல்ற கேசஸ் இருக்கு ஆக்சுவலி. என்னன்னா மெடிக்கல் செக்அப் நம்ம போவோம், விச் மீன்ஸ் தட் அவங்க வந்து மென்டல் டிஸார்டரா இருப்பாங்க, இல்லைனா வந்து மென்டலி லோ பர்சனா இருப்பாங்க. அந்த மாதிரி விச் மீன்ஸ் மென்டலி அன்ஃபிட்ன்ற ஒரு கண்டிஷன். அது நாங்கள் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போயிருக்கோம். எப்போ போயிருக்கோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட்ஸ் வராங்க, வந்து ஷீ இஸ் லைக் பிஹேவிங் லைக் திஸ் மென்டலின்னும் போது ஃபார் ஷூர் நாங்கள் அதில் டிமாண்ட் பண்ணுவோம். என்னன்னா மென்டல் ஃபிட் செக் போங்க, செக் போயிட்டு இஃப் ஷீ இஸ் மென்டலி அன்ஃபிட்னா அதுவும் ஒரு கிரைட்டீரியா ஃபார் டிவோர்ஸ் அப்படின்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி கஸ்டடி கேஸ் இப்போ குழந்தைங்களுக்கு இருக்கும் போது, இப்போ அம்மாவுக்கு வந்து மென்டலி அன்ஃபிட் இருந்தா, சி ஆஸ் பர் லா நான் விட்டுருங்க, ஆஸ் பர் காமன் எல்லாரோட மனசில் இருக்கிறது என்னன்னா குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்கணுன்றது. தயவு செஞ்சு இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இதையும் நான் ஆண்களுக்கு வலியுறுத்துறேன். பெண்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும் விஷயத்தில் இன்னொன்று வந்து அஃபேர் வச்சிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டால், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போதை வஸ்துக்களால் அடிமையாக இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சதுன்னா, திரும்ப நான் சொல்கிறேன் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக போராடி அம்மா கிட்டேருந்து குழந்தைய அப்பா கிட்ட வாங்கி கொடுக்க முடியும். ஓகே, அதுதான் இங்கே யாருக்கும் தெரியல. ஐயோ குழந்தைனாலே அம்மாட்ட தான் இருக்கணும், என்ன தப்பு பண்ண, அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன இங்கே ஒன்றுனா, அந்த அப்பா இருக்க வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கணும், தாத்தா பாட்டி இருக்கணும், இல்லை யாராவது இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அவங்க தங்கச்சியோ அக்கா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கணும். தனியாக இருக்கவங்க கிட்ட கொடுக்க மாட்டாங்க குழந்தைய. ஸோ இன்னைக்கு ஆண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது மேரேஜ் லைஃப்பில், குழந்தை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரணும். ஒய்ஃபோட கான்டாக்ட் சரியில்லை அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, குழந்தைய நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று ஜாயிண்ட் கஸ்டடின்னு ஒன்று இருக்குது.
அதாவது வாரத்துல 4 நாள் குழந்தை என்கிட்ட இருக்கட்டும், 4 நாள் உங்ககிட்ட இருக்கட்டும். ஓகே, 2 பேரும் ரெண்டு பேரும் குழந்தையோட அடுத்த கட்டம், அதாவது பாத்தீங்கன்னா குழந்தையோட லைஃப்ல அடுத்த மூமெண்ட் எல்லாம் எனக்கு நீ சொல்லணும். ஓகே, குழந்தைங்க வெளியே கூட்டு போறதா என்கிட்ட சொல்லணும். ரீசெண்டா இது நான் ஒரு கேஸ் சொல்ல விரும்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா ஆண்களுக்காக இப்ப பேசிட்டு இருக்கோம். ரீசெண்டா இதே மாதிரி ஒரு கேஸ் நாங்க ஃபேஸ் பண்ணோம், நாங்க பார்த்தோம் ஆஃபீஸ்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி அவங்க வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த இடத்துல பேசினாங்க. பேசும்போது ஜாயின்ட் கஸ்டடி போட்டாங்க குழந்தைக்கு. சரிங்களா, அதாவது குழந்தைய நான் இத்தனை நாள் பார்க்கணும், இவ்வளவு நாள் பண்ணி வெளியே எங்கேயாவது போனா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க அட் ஸ்டேஜ் ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம குழந்தைய ஜெர்மன் கூட்டிட்டு போயிட்டாங்க. பட் நமக்கு இங்க பேப்பர் என்ன சொல்லுது, எல்லாமே வந்து சொல்லணும் போது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கேஸ் வந்து அப்பீல் பண்ணி GWOP போயிட்டு குழந்தைய வந்து டிபோர்ட் பண்ணோம். அதாவது எம்பசிக்கு அனுப்புவாங்க. அனுப்பி இந்த மாதிரி லா இருக்கு, இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி டிகிரி இருக்கு, இந்த மாதிரி நாங்கள் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, திரும்ப புதுசாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி குழந்தைய டிபோர்ட் பண்ணோம். டிபோர்ட் பண்ணி குழந்தைங்க வந்து இருக்கும் போது அங்கே அந்த இடத்துல என்ன அவங்களோட ஜட்மெண்ட்டாக இருந்ததுன்னா, 18 வயசு ஆகிற வரைக்கும் என்ன இருக்கோ, திஸ் பெட்டிஷன் அண்ட் திஸ் டிகிரி, திஸ் ஜட்மெண்ட் ஹேவ் டு பி ஃபாலோடு. 18 வயசு ஆகுது இல்லையா, ஒன்ஸ் லைக் ஹி ஆர் ஷீ லைக் இஸ் அட்டைனிங் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை யார் கூட விருப்பப்படுறதோ இருந்துக்கலாம். நான் இதெல்லாம் எங்க இருந்து ஒரு இது மாதிரி எடுத்துன்னு சொல்லலை. நாங்க ஃபேஸ் பண்ணது, நாங்க பண்ணி கொடுத்த கேஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். சேம் திங் ஹேப்பன். இப்போ முடியும்ல அப்போ, which means that I have proof that I can even show people that நாங்க இதை பண்ணியிருக்கோங்க, இந்த கேஸ் இருந்தாங்க பேப்பர், என்னால் முடியும், நான் சொல்ல முடியும் இப்போ. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த சொல்றேன் நான். ஸோ ஆண்கள் அதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கு, அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே நம்ம சொன்ன விஷயம், மீடியாவில் வந்த விஷயம் என்னன்னா, இதே ஒரு பெண்ணுக்கு நடந்திருந்தா ஆணை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன் பண்ணலன்னு மீடியா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம். எஸ், போலீஸ் வந்து அவங்கள இது பண்ண ஆரம்பிச்சாங்க, சர்ச் பண்ண ஆரம்பிச்சும் போது சரி அவங்க மேலே தான் தப்பு இல்லைல்ல, அவங்க ஈஸியாக போலீஸ் கிட்ட வந்திருக்கலாம். பட் அவங்க அப்ஸ்கேண்ட் ஆனாங்க. அந்த அப்ஸ்கேண்ட் ஆன வீடியோவும் வந்திருக்கு மீடியாவில். ஓகே, அவங்க அம்மா வந்துட்டு பைக்கில் உட்காந்துட்டு யார் கூட எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க, அது எல்லாமே நமக்கு மீடியாவில் வந்திருக்கு. ஸோ அவங்க போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி, அதாவது ஹரியானா போலீஸ் சப்போர்ட்டோட அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் ஹரியானானா, அவங்க ஹரியானால இருந்தாங்க. பட் போய் அரெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா பெங்களூர் போலீஸ். ஏன்னா இங்கே தானே இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அதனால அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அம்மா, பொண்ணு, அதாவது இவங்க பொண்ணு, அம்மா, அண்ணா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க அங்கிள் மட்டும் அப்ஸ்கேண்டு. இப்போ வந்து எல்லாரும் கேட்கலாம், அவங்க தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் போனாங்களே. ஆப்வியஸா ஆன்டிசிபேட்டரி அவங்க பெயில் போனாங்கன்றதும் நம்ம பார்த்துருக்கோம் நியூஸ்ல எல்லாமே. ஆன்டிசிபேட்டரி பெயில் போனாங்க. வெதர் அந்த பெட்டிஷன் இன்னும் சர்வைவ் ஆகுமா இல்லை அதை டிஸ்மிஸ் பண்ணப்படுமான்றது இங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. 2 கிரவுண்ட்ஸ் இருக்கு. நான் அந்த 2 கிரவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்துட்டு எதுக்காக ஃபைல் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. பட் இவங்க இங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலிடிட்டி அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. 2வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் அவங்க எங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க, நார்த்தில் அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க, யூபியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஹரியானாவில். பட் எங்கே இந்த கேஸ் நடக்குது, பெங்களூர், ஹரியானால. ஸோ எஸ்ஓசி ஜூரிஸ்டிக்ஷனல் இஷ்யூ கேஸ் நடக்கிறது பெங்களூர் தானே, பெங்களூர் நடக்குது. பட் ஏபி ஃபைல் பண்ணது அங்கே. ஓகே, ஃபைல் பண்ணுவோம். எஸ்ஓசி எங்கே வருது, அப்போ அவங்க பெங்களூர் கோர்ட்டில் தானே ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ்லேயும் அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகலாம். ஸோ ஏபிக்கும் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழி இல்லாமல் போயிடுச்சு, வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. தென் போலீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக போலீஸை வந்து ப்ரெஸ் பீப்பிள் கொஸ்டின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கொஸ்டின் பண்ணும்போது, இதெல்லாம் நடந்திருக்கு, நீங்கள் என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் பண்ண போறீங்க, வெறும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது 2 செக்ஷன் தான். ஓகே, அதாவது அபேட்மெண்ட் டு சூசைடும் ப்ளஸ் இன்னொரு செக்ஷன் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அவங்க மணி கேட்டு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 லட்ச ரூபா விசிட்டேஷன் ரைட்டுக்கு 3 கோடி ரூபா கொடுத்தா தான் இது பண்ணுவேன்னு கேட்டு அவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நான் கோஆபரேஷன் ஆஃப் அக்யூஸ்ட், நான் சொன்னேன் இல்லையா, என்கொயரிக்கும் இது பண்ணலை. ப்ளஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க தப்பி ஓட முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்கும் கீழேயும் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து ஃபைல் பண்ணுவோம். அதாவது எஃப்ஐஆர் கேன் பி ஆல்டர்டு, ப்ரிலிமினரி எஃப்ஐஆர் வந்து ஆல்டர் பண்ணப்படும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. முன்னாடி நான் ஒரு செக்ஷன் சொன்னேன், 108 வந்து அபேட்மெண்ட் டு சூசைட் BNS, தென் செக்ஷன் 3 clause 5 சொன்னேன். இல்லை இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45. அதாவது நம்ம சொல்லுவோம் லாவில் வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் தனியாக நம்மளால பார்க்க முடியாது. செக்ஷன் 3 clause 5 ரெட் வித் செக்ஷன் 45, அதாவது அபேட்மெண்ட் ஆஃப் அ திங், ஒரு விஷயத்தை வந்து செய்ய தூண்டுறது. அதுல வந்து நம்ம 3 விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஆச்சுன்னா நம்ம ஏன் பனிஷ்மெண்ட் பத்தி இவ்வளோ பேசுறோம் அப்படின்னா, இந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு கிரைம்னு எடுத்துக்கோங்களேன், அது எப்படி நம்ம கிரைம்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன். நான் ஆல்ரெடி பேசின மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு மோட்டிவ் இருக்கணும், அதுக்கான இன்டென்ஷன் இருக்கணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ஃபைனலி எக்ஸிக்யூஷன் இருக்கணும். அதே மாதிரி தான் அபேட்மெண்ட் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல அவங்க ப்ரொவோக் பண்ணாங்க இல்லை, அவரை கோர்ட்டில் வச்சு என்ன பண்ணாங்க, சொல்லிட்டே தான் இருக்க, இன்னும் சாவ மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ப்ரொவோக்கிங் பாயிண்ட் அங்கே இருக்குது. அதாவது இன்ஸ்டிகேட்டிங் சம்வன் டு கமிட் அஃபென்ஸ், அது அஃபென்ஸ் தானே, அவர் சூசைட் பண்ணிட்டாலும் அது அஃபென்ஸ் தான் இல்லையா. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது 2க்கும் மேற்பட்டவங்க ஒன்று கூடிய ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இங்கே அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அங்கிள் 4 பேர், 2+2+4
கிரிமினல் கூட்டு சதி. அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலி மேக்கிங் அ பர்சன் டு கமிட் அன் அஃபென்ஸ். அப்போ இங்கே இன்டென்ஷனலாக தான் பண்ணுறாங்க இல்லையா, தப்பாக பண்ணி இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அவங்க இன்டென்ஷனலாக தான் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 years and fine. ஓகே, இப்போ எல்லாருமே கேட்கலாம் 10 yearsங்கிறீங்க, இப்போ 4 பேருக்கும் சேர்த்து 10 வருஷமானு கேட்கலாம். கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் 10 வருஷம். அதுதான் ஆக்ட் லா சொல்லுதுங்க. ஆக்சுவலி நான் சொல்லல, லைக் கிரிமினல் கான்ஸ்பிரசி கூட்டு சதியாக சேர்ந்து பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10 வருஷம் மினிமம் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க வந்து இங்கே 2 இது வரைக்கும் எஃப்ஐஆரில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 108 இருக்குது, செக்ஷன் 3 clause 5 ரெட் வித் 45 இருக்குது. இதுக்கு 10 வருஷம், இதுக்கு வந்து இந்த இடத்துல 10 வருஷம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எஃப்ஐஆர் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து எஃப்ஐஆர் என்ன ஆகுன்றது தான் நமக்கு விஷயங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு பயாஸ்டான லா நான் சொல்லிடுறேன், அது ரூலுன்னு கூட சொல்லலாம். இது நமக்கு எல்லாருக்குமே காமனாக லாங்குவேஜில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ளே இறந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டாரோன்றது லால இருக்க ஒரு ரூல். அதாவது முன்ன எவிடன்ஸ் ஆக்டில் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா பாரதிய சாட்சிய அதிநியம் BSA 2003 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 4 ஜூலைக்கு அப்புறம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ப்ரிசம்ஷன். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ப்ரிசம்ஷன், அதாவது இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம். பட் ஸ்ட்ராங் பிலீஃப் தட் ஒரு பொண்ணு கல்யாணம் 7 வருஷத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது காரணம் அந்த கணவர் வீட்டாரோடு தான் இருக்கணுன்றது ஸ்டில் ப்ரிவைலிங்காக இருக்க ஒரு செக்ஷன். தட் இஸ் செக்ஷன் என்ன சொல்கிறது 117. ஓகேங்களா, இதில் இன்னும் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இங்கே எல்லாருமே யோசிக்கலாம், ஏன் இதே ஒரு ஆண் இறந்தா அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுவும் தப்பு தான். ஸோ விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் செக்ஷனும் வந்துட்டு இன்வோக் பண்ணணும், மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே எல்லாருமே எப்படி சொல்கிறது கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே லா பாயிண்ட், எல்லாமே பார்த்தாச்சு. லாவில் இது நடந்தா இது நடந்தா இது ஃபைனலி கம்மிங் டு அ திங். இதுதான் இந்த கேஸோட டில் டேட் அப்டேட். when it comes to law till date update இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபைனலாக நான் இதோட இதை முடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ்மெண்ட். தப்பு பண்றவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேசியாச்சு 108 செக்ஷன் வரலாம், 3 clause 5 ரெட் வித் 45 இதெல்லாம் இப்போதைக்கானது. ஃபியூச்சர்ல அந்த அமௌண்ட்டுக்கான விஷயங்கள் எஃப்ஐஆர்ல செக்ஷன் சேர்க்கப்படும் போது அதுவும் நான் பெயிலபிளா தான் இருக்க போது. அதுவும் உச்சக்கட்ட அதிகப்படியான இயர்ஸ் ஆன பனிஷ்மெண்ட்டாக தான் இருக்க போது. இப்போதைக்கு 10 வருஷம்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா, கிரிமினல் கான்ஸ்பரசின்றது அவங்களுக்கு மற்ற செக்ஷன் அபட்மெண்ட் டு சூசைட் வந்து ஒய்ஃப்க்கும் பொருந்தும். செப்பரேட் 10, 20. இப்போ நம்ம எப்படி பண்ணுவோம்னா எல்லாம் சேர்ந்து வர ஒரு வருஷம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு 2 அஃபென்ஸை கமிட் பண்ணுறாங்க. ஒரு இதில் 14 வருஷம் இருக்குது, ஒரு இதில் 12 வருஷம் இருக்குது அப்படின்னா 2 இதையும் சேர்ந்து வர ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட், இல்லைனா ஒரு தப்புக்கான ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். அப்போ 14 வருஷம் தான் அந்த இடத்துல ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு 10, 20 இருக்குது, இவங்களுக்கு எல்லாம் 10 இருக்குது. இது எல்லாமே தப்பு பண்ணவங்களுக்கான பனிஷ்மெண்ட், அதாவது வைஃபுக்கான பனிஷ்மெண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஆக்சுவலி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து இன்னொன்று கண்டிப்பாக கேட்பாங்க. நான் நிறைய வீடியோஸ் பேசும்போதோ எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அது என்னங்க விமனோட ஐடென்டிட்டியை மட்டும் மறைச்சிடுறீங்க? அந்த இடத்துல நிறைய சொல்லியிருக்கேன், அவங்க விக்டிமுங்க சொல்லக்கூடாதுன்னு. இந்த கேஸ்லையும் திரும்ப கேட்பாங்க, விக்டிமோட பேர் வெளியே வந்துச்சுங்க சுபாஷ், ஏங்க தப்பு பண்ண அவங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கான ஒரு விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஃபோட பேர் வந்து நிக்கிதா, அவங்க ஒய்ஃபு. அவங்க அம்மாவோட பேர் நிஷா, அவங்க அண்ணனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுரகு, அவங்க அங்கிளோட பேர் வந்து சுஷில். ஸோ விச் மீன்ஸ் பொண்ணு தப்பு பண்ணாலும் விக்டிமா இருக்கும் போது தான் பேர் வெளியே வரக்கூடாது. அதாவது ஆஸ் பர் லா விக்டிமோட பேர். ஏன்னா நம்ம ஆர்ஜி கொல்கட்டா கேஸ்லேயே பார்த்துருப்போம், அந்த டாக்டரோட ஃபோட்டோஸ் பேர்லாம் வெளியே வந்ததுனால இமீடியட்டாக யூடியூப்லேருந்துலாம் ரிமூவ் பண்ண சொல்லி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குன்னு கோர்ட் சொல்லியிருந்தது. ஸோ ஒரு பெண் தப்பு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, பெண்ணுன்னு யாரும் இங்கே பயாஸ்டாக பார்க்கல. லா பயாஸ்டாக இருக்குது, அது கண்டிப்பாக மாற்றப்படும். நான் தான் சொல்லிட்டேன், இப்போ பேரே உங்களுக்கு ஒய்ஃப் பேர், அம்மா பேர், அண்ணன் பேர், அங்கிள் பேர், எல்லார் பேரும் வெளியே வருது. ஏன்னா அது நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன் ஆக்சுவலி, ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுட்டாங்க, அதனால தான். ஸோ ஃபைனலி கம்மிங் டு அண்ட் இது பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தோம் அட்வொகேட் ப்ராப்பராக லீகல் அட்வைஸ் கொடுக்கலன்னு. ஆக்சுவலி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் திரும்ப சொல்லியிருப்பேன், அட்வொகேட் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொல்லலை, ப்ராப்பர் லீகல் அட்வைஸ் இல்லைன்னு தான் சொன்னேன். விச் மீன்ஸ் அட்வொகேட் ஒரு விஷயத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. இஃப் இன் கேஸ் ஓகே ஒரு அட்வொகேட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ்ன்னு கூட இடத்துல சொல்ல முடியாது, ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, உங்களை வந்து ஒரு அட்வொகேட்டே த்ரெட்டன் பண்ணுறாங்க உங்கள் கேஸை எடுத்துட்டு, ஓகே, இல்லை ஆப்போசிட் அட்வொகேட் கூட சேர்ந்துட்டு உங்களை ஏதாவது பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தாராளமாக த பீப்புள் தோஸ் ஆர் கெட்டிங் எஃபெக்டட் விக்டிம், அதாவது கேஸ் கொடுத்தவங்க கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட். அந்த பர்டிகுலர் அட்வொகேட் மேலே பார் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா யார் அத்தாரிட்டி கொடுக்குறா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? பார் கவுன்சில் தானே கொடுக்குறாங்க. ஸோ பார் கவுன்சில் மேலே தாராளமாக போய் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்ததா ஜட்ஜ் எல்லாம் அவளாத கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ் என்னங்க அவங்களாம் என்னங்க பண்றது? பிகாஸ் தே கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட்.
ஐபிஎஸ் ஐஏஎஸ் கேடர் எல்லாமே பப்ளிக் சர்வெண்ட்ல வருவாங்க. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கும் வி ஆர் ஹேவிங் அண்ட் வே, ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் என்ன ஒரு ஹிண்ட் கூட நான் கொடுத்துட்றேன், ஆக்சுவலி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஒரு கேஸை எடுக்க மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம், ஓகே, எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்களை எப்படி அதை வேலை செய்ய வைக்கலாம், இஃப் இன் கேஸ் கோர்ட் சொல்லி வேலை செய்யலாம் அவங்களை என்ன மாதிரி திரும்ப கோர்ட்டை வச்சு வேலை செய்ய வைக்கலாம். மேபி இது ஒரு ஹிண்டா கூட இருக்கலாம் அடுத்த வீடியோக்கு. நம்ம பேசுனாலே நான் சொல்லுவேன் இந்த ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஐ திங்க் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நம்பிக்கை வரும். பரவாயில்லப்பா, ஏன்னா இங்கே யாருக்குமே வழிகள் தெரியாததுனால தான் வெளியே வராமல் இருக்காங்க. அது நம்ம பேசலாம் அடுத்ததுல. ஸோ பேக் டு திஸ், ஜட்ஜுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஜட்ஜை எப்படி முதல்ல கேள்வி கேட்க முடியும்? ஜட்ஜை கேள்வி கேட்டால் ஐயோ எனக்கு அகேன்ஸ்டாக ஜட்மெண்ட் போட்டுருவாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க. இப்போ இவர் சொன்னார் இல்லையா 5 லட்ச ரூபா ஜட்ஜ் எங்கிட்ட வந்து பிரைப் கேட்டாங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான், எவிடன்ஸ் வேணும். நீங்கள் சும்மா போயிட்டு வாய் வழியாக சொன்னீங்க யாரும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் நீங்கள் கரெக்டாக. அந்த மாதிரி உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லோவர் கோர்ட் ஜட்ஜ் ஒன்று இது கொடுக்குறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் கொடுக்குறாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க இல்லையா, இதில் அப்படி நடக்குது அப்படின்னா, ஐ மீன் ஹைகோர்ட்டில் அப்படி நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்லனா கமிட்டிஸ் இருப்பாங்க, அவங்க தான் ஹையஸ்ட் அபெக்ஸ் கோர்ட் அவங்க தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் என்கொயரி, விச் மீன்ஸ் உள்ளவே வந்து டிசிப்ளினரி கமிட்டி போடுவாங்க. நமக்கு தெரியும் இல்லை, உள்ள எதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி போட்டு ஒரு என்கொயரி வைப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடக்கும், தென் டிசிப்ளினரி ஆக்ஷன் நடக்கும். தேர்ட் திங், கரப்ஷன் வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், பிரைப் வாங்கினா சிபிஐக்கும் விஜிலன்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்போ 2 செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 713 மெயின் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இன்னும் சில ஆக்ட் இருக்குது. அதுக்கு கீழெல்லாம் இந்த பப்ளிக் சர்வெண்ட் ஜட்ஜ் மேலே கம்ப்ளீட்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். பனிஷ்மெண்ட்ஸ் ஒன்ஸ் இந்த கரப்ஷன் ப்ரூவ் பண்ணப்பட்டால் 3 to 7 years வரைக்கும் they can be imprisoned. அதாவது சுபாஷ் அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்களா அந்த ஜட்ஜ் குறித்து? அவர் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு, 5 லட்ச ரூபா என்கிட்ட கேட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பட் இது இங்க டையிங் டிக்ளரேஷன்ல உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சாகும் தருவாயில் அந்த ஜட்ஜ் போட்டோலாம் உங்களுக்கு மீடியால வந்துருச்சு. சாகும் தருவாயில் ஒருத்தவங்க கொடுக்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும், உண்மை அப்படின்னு நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது. இது வந்து பனிஷ்மெண்ட்ஸ் when it comes to, நான் சொல்லிட்டேன், ஒரு இதுவாக போலீஸ் செய்யலைனா, அட்வொகேட் செய்யலாம், ஜட்ஜு செய்யலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைனலாக நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொன்னேன்ல ஒரு 2 விஷயங்கள் திரும்ப 2 கேஸ் அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி குப்தா அப்படிங்கிற ஒரு கேஸும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அச்சின் குப்தா. ஓகே, இந்த 2 கேஸை வச்சு தான் பிரீத்தி குப்தா நடந்தது 2010, 2024 இப்போவே அச்சின் குப்தான்னு ஒன்று நடந்திருக்கு. அது ரெண்டுமே என்னன்னா விமன் தே ஆர் மிஸ்யூசிங் தி லா அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் சுப்ரீம் கோர்ட் இது பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட் 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ரிலேட்டட் டு திஸ் அதுல் கேஸ் அண்ட் தென் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் தயவு செஞ்சு லாவை கொண்டு வாங்க, ஜெண்டர் நியூட்ரல் லாவை கொண்டு வாங்க. ரெண்டாவது என்னன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி. இப்போ ஒரு லா வருதுன்னா சிம்பிளி ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போயிட முடியாது, அதுக்கு ஒரு கமிட்டி கொண்டு வரணும், எக்ஸ்பர்ட் கமிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதிக்கப்பட்டவங்க உள்ள வரணும், அது சம்மந்தப்பட்டவங்க உள்ள வரணும், அந்த கமிட்டி சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அதை பண்ணுங்க. மூணாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய எங்க தெரியுமா உங்களுக்கு இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வருது. கல்யாணத்துக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணேன், நீ இவ்வளோ செலவு பண்ண, நம்ம என்ன பண்ணுவோம், பில்ஸ் கொண்டு வா. நான் இதுக்கு பில்லே இல்லைங்க, கல்யாணம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், எல்லாம் நான் ஜிபே பண்ணேன், இப்பெல்லாம் ஜிபே, என்கிட்ட பில்லு கிடையாதுன்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு அது ஒரு மேண்டேட்ரியாக கொண்டு வர சொல்கிறாங்க. ரெக்கார்டு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறோம் இல்லையா, அப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க அது கூட அட்டாச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் இன் கேஸ் ஆஃப் ஃபர்தர் உங்களுக்கு அந்த டிஸ்பியூட் வரும்போது கிளியர் கட்டாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றது ஒரு அதனால நிறைய கேஸ் ஸ்ட்ரெச் ஆகுது, ஆக்சுவலி இழுத்துட்டு போகுது. நம்ம வந்து எமோடின்னு சொல்லுவோம், மார்க்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் நம்ம ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் கொடுத்துட்டு எவிடன்ஸ் மார்க் பண்ணும்போது இது ஒரு பெரிய சிக்கலாக போகுது. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, நான் 17 லட்ச ரூபா செலவு பண்ணேன், பில்லை பார்த்தா 12 லட்ச ரூபாய்க்கு கூட பில் இருக்காது. அப்போ எதை வச்சு சொல்றீங்கன்னா அப்போ என் பணம் அவ்வளோதானான்னு கேட்பாங்க. யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா முன்கூட்டியே இப்போ சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி நம்ம எங்கேயோ சொன்னோம், ஹெல்த்துக்கு சொன்னோம், இப்போ என்ன ஆயிடுச்சு, லைஃபுக்கே வந்து நின்றுச்சு. ஆக்சுவலி இப்போ எப்படி ஆகுனா, இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க, உங்க லைஃப் நல்லா போச்சுன்னா வாழ்ந்துருங்க, பிரச்சனை ஆச்சுன்னா you can be safeguarded with this. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இப்போ கொடுத்த அப்டேட் சுப்ரீம் கோர்ட். அதாவது டு த பார்லிமெண்ட் வந்து லா எனாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு சஜஷன், ரெக்வெஸ்ட், அது எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், அது சொல்லியிருக்காங்க. 3வது எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க டு பிரிங் அ லா ஃபார் மென், அதாவது ஜென்ரல் நியூட்ரல் லா கொண்டு வாங்கன்றது. 3வது தயவு செஞ்சு ரெக்கார்ட் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்டரிங் மேரேஜ், அதாவது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கூட அட்டாச் பண்ணலாம் கூட அந்த மாதிரி. ஸோ இது 3மே கொண்டு வந்தால் மென் வில் பி சேவ்டு ஃபார் ஷுர் இன் லா பெர்ஸ்பெக்டிவ். பட் காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல மென் அவங்களை காத்துக்கணும்னா என்ன பண்ணணும், தயவு செஞ்சு வெளில வாங்க, சூசைட்லாம் போகாதீங்க. ஏன்னா இப்போ நினச்சிக்கிறாங்க, இப்போ இவர் என்ன ஆச்சு, இவர் வந்து அந்த
என்ன சொல்றது, அவருக்கு நடந்த அநீதி தாங்க முடியாம பண்ணிக்கிட்டாரு. பட் இவரோட கன்சர்ன் என்னவா இருந்தது, இனிமே என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு லா கொண்டு வாங்க அப்படிங்கிறத. கண்டிப்பா லா சீக்கிரம் வந்துடும், அது நான் சொல்றேன், இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது வந்துடும். பட் நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னா வெளியே வாங்க, யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது. இப்ப சில ஆண்கள் எப்படி மாறுறாங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்க மாறுறாங்க. என்ன நீ பண்ணிட்டால, இரு உன்னை ரிவெஞ்ச் எடுத்துறேன் அப்படின்னு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிறதுலாம் வெளில வாங்க. ஆக்சுவலி இப்ப நான் ஒரு விஷயம் இப்ப எப்படி சொல்றேன், ட்ரை டு கலெக்ட் எவிடன்ஸ் நான் சொன்னா அது தப்பா போயிடும். ஏன்னா இப்ப எப்படி ஆயிடும்னா டே 1ல இருந்து ஒரு எவிடன்ஸ் பேஸ்ல போயிடுவாங்க. இப்போ சில கிளைண்ட் அந்த மாதிரி வராங்க, ரிலேஷன்ஷிப்பே அதனால பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா எப்படின்னா சந்தேக கண்ணோட்டத்தோட போயிடும். இப்போ சில கிளைண்ட்ஸ் கூட அந்த மாதிரி வந்து சொல்றவங்களா இருக்காங்க, மேடம் டே 1ல இருந்து அவரோட சாட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், யார்கிட்ட பேசுறான்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னங்க நீங்க அவங்க கூட லைஃப் வாழ்ந்தீங்கன்னும் போது, இல்ல எனக்கு பயம், லைஃப் அப்படி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுமோன்னு பயம் மேம் லைஃப்னு. அது வாழ்க்கை கிடையாது இல்லையா? ரெண்டே விஷயம் தான் அந்த மாதிரி சந்தேகம். டிரான்ஸ்பரன்சி மேட்டர்ஸ், அவ்வளவுதான். ஒன்று பிடிக்கலையா டீசெண்டாக போயிருங்க. டிரான்ஸ்பரன்சி வச்சு வாழும் போது லைஃப் நல்லாயிருக்கும். எனக்கு கேட்டால் டிவோர்ஸ் கேசஸ் குறையுமான்றது தான் இப்போ விஷயம். ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபேமிலி கோர்ஸ் இங்கே சொன்ன மாதிரி கோர்ட் சொன்ன மாதிரி 8 கோர்ட் பத்தலை இன்னைக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு இங்கேயே இப்போ நீங்கள் ஊர் சைட் கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இயரிங் டு அடுத்த ஃபேமிலி இயரிங் வரதுக்கு 1.5 to 2 மாதம் வரும். கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, ஏன் மேடம் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு. இங்கே நீங்கள் ஹைகோர்ட்டில் இருக்க ஃபேமிலி கோர்ட் கேம்பஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இயரிங்க்கும் அடுத்த இயரிங்க்கும் 1 மாதம் வருது. 8 கோர்ட் இருந்தே அப்போ அங்கே ஒரு கோர்ட்டு தானே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த திங் என்னன்னா, விமென் தயவு செஞ்சு இருக்க லாஸை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்றதுனால நிஜமா பாதிக்கப்படுறவங்களும் வெளியே தெரியாம போயிடுறாங்க. பாதிக்கப்படுற ஆண்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க, வந்துட்டு நான் இங்க நிக்கணும், என் ரைட்ஸ்க்காக போராடுறது தான் பெஸ்ட். லைஃப்பை முடிச்சுக்கிறது கண்டிப்பா சொல்யூஷனே கிடையாது. அநீதி இழைக்கப்பட்ட அந்த சுபாஷோடைய அந்த விவகாரம் குறித்தும் ஆண்களுக்கான சட்டம் குறித்தும் நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா எங்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.